சர்டிபிகேட் கொடுக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பே வழங்கினாலும் மேல்முறையீடு போயிருக்காங்க. யாரு சர்டிபிகேட்? ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு, இருந்தாலும் மேல்முறையீடு போறாங்க. ஒரு அரசியல் தலைவராக இருப்பதனால தொடர்ந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்களா நினைச்சுக்கிறது அப்படி? அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. சென்சார் போர்டு இப்போ தான் ஒரு படத்தை நிறுத்துறாங்களா? எவ்வளோ படத்தை நிறுத்திருக்காங்க. ஆர்சி அப்படி கிடையாது. தொடர்ச்சியாக தக் லைஃபுக்கு யாரும் பார்த்தீங்களா? தக் லைஃபுக்கு நடந்துச்சுல்ல. அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல, கை கட்டி நின்னார் ரோட்டில். அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தார். அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல். எவ்ரிதிங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல். ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும். சென்சார் போர்டு வை ஷுட் இன்டர்ஃபியர் வித் எனிபடி. அந்த படத்தில் வந்து கட்சி கொடுக்குறாங்கன்னா அதில் ஏதோ சரியாக இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இட்ஸ் அ ஃப்ரீ திங். பீப்புள் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்ரஸன்டேஷன் போய் உட்காடுறாங்க. அந்த அரசியல்வாதி போய் மேலே உட்காரல. ஃபியூ மெம்பர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி விச் த்ரூ அவுட் த கண்ட்ரி அவங்க உட்காடுறாங்க. அவங்க பார்த்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்குது. ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அது ரிலீஸ் ஆகணும். ஆனால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் எல்லாம். அதனால் எல்லாத்தையுமே இது வரலைன்னா அது காரணம் வந்து அரசுன்னு சொல்கிறதோ இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரைட் வே டு அப்ரோச். எதிர்கட்சியினோட குற்றச்சாட்டு என்னன்னா, தணிக்கைத்துறை, அமலாக்கத்துறை இது எல்லாத்தையும் வந்து அரசியல். அது எதிர்கட்சி தான் நீங்களே சொல்லிட்டீங்களா? அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் இல்லை, வேலை இல்லை அவங்களுக்கு. எதை அரசியலாக்கணும், எதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், மக்களுக்கு வந்து என்ன இருக்குது, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், வேலை வாய்ப்பு எவ்வளோ இருக்குது, பேசிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இட் நாட் டாக் அபவுட் நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக சினிமாத்தை பற்றி பேசுகிறது தான் மக்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கெல்லாம் தெரியுது. இந்த விவகாரத்தில் இருக்க காங்கிரஸ் கூட இதை ரொம்ப முன்னெடுப்பு. ஆமாம், அவங்க கூட்டணியில் இருக்கும்போது அவங்களுக்கு அதை வந்து சொல்லி அவனுக்கு கட்டாயம் அவங்களுக்கு. ஏன்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா கூட இது சம்பந்தமாக அதிக அளவில் பேசாத நிலையில் அது தாவேகா தலைவரை போய் கேட்கணும். நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி இது சம்பந்தமாக அதிகமாக கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து இதில் வந்து அனுகூலம் கிடைக்குமோன்னு நினைக்கலாம். அவங்க வந்து இதை வந்து அரசியல் பண்ணால் அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வான்டேஜ் கிடைக்கும்னு நினைக்கலாம். ஐரோட வைத்தியம் பராசக்திக்கும் இல்லை. நான் வந்து தமிழ் சினிமா நெருக்கடி நான் பார்க்கல. தொடர்ந்து போன வருஷம் வந்து எல்லா படமும் இந்த ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து சென்சார் போர்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறனால உங்கள் படத்தை அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கலாம். அங்கேயும் வந்து டியூட் படத்தில் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இல்லையா? அந்த டியூட் படம் எடுத்து மைத்திரி ப்ரொடக்ஷன், புஷ்பா 1, புஷ்பா 2 எடுத்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் பிரதீப் ரங்கனா நடித்த படம். அதை நிறுத்தலையே. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தான் பார்த்தாங்க. ஆனர் கில்லிங் இஸ் ராங் அப்படின்றத என் மூலமாக சொன்னாங்க இல்லையா? ஜாதி கொலைகள் நடக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ எதை சென்சார் பார்க்குறாங்க, எது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நினைக்கிறார்களோ, எதை புகுத்த நினைக்கிறீர்களோ என்று சொல்லும்போது சென்சார் இஸ் வெரி ஓப்பனாக பார்க்குறாங்க. நீ செல்வமணி எடுத்த படம் இன்னும் அங்கே தானே இருக்குது. நான் நடித்த அடங்காத படமே வரலையே ஒன்றும். இட் இஸ் ஸ்டில் தேர். 120 cuts have been given. அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல மற்றவங்களாம்? அதுக்கு எதுவும் அரசியல் சரியா? அப்போ இருந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த படம் அவங்க கிடப்பில் தான் இருக்குது. அதில் சில கருத்துக்கள் அந்த இயக்குனர் சொன்னது ஏற்புடையது அல்ல, சமூகத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று அவங்க முடிவு செய்திருக்கிறார்கள். ஆக அந்த படம் ரிலீஸே ஆகலை. நல்ல படம் தான், நானும் ஜிவி நடிச்சிருக்கோம், வரல. அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சமூகத்துக்கு சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. இந்த படத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை வந்து ஒரு செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க நினைப்பது அங்கிருந்து இங்கே வந்த எனக்கு வேதனையாக இருக்கிறது. டியூட் படத்தில் தாலி பற்றி சொன்ன விஷயம் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஏதுவானதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அதான் சொல்லிட்டேன். டியூட் படத்தில் தான் சொல்லிட்டேன். கருத்துக்கள் வந்து எதிர்மறை கருத்துக்கள் சொன்னதுக்கு காரணம் அது அந்த நாட்கள் வந்து பாகிராஜ் சார் கேட்டிருக்கணும் நீங்கள் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கள் பதிவு பண்ணுறாங்களே, அது இதான் இருக்கக்கூடாதுன்னு தான் பதிவு பண்ணுறாங்க. அது செய்யணுன்றது சரின்றது கடைசி முடிக்கல படத்தை இல்லையா? நான் கேட்குறேன். நான் மட்டும் கேட்கலங்க. கூட இருக்க டிராவிட் ஒரு கேரக்டர் வந்து அந்த பொண்ணை பார்த்து கேட்குது, நீ சோறு தான் தின்றியா வேறு எதுவும் தின்றியா கேட்டிருப்பாங்க. மக்களுடைய கருத்தை இயக்குனர் ஏற்றுக்கொண்டு அதை கேள்வியாக கேட்டிருக்கிறார். இஸ் ட்ரைங் டு பேலன்ஸ் த மூவி அண்ட் ஃபைனலி சே ஆனர் கில்லிங் இஸ் ராங். அந்த படத்தில் ஆனர் கில்லிங் பற்றி தான் மெயின் சப்ஜெக்ட். ஏன் இதில் நானும் சொல்கிறேன், ஆனர் கில்லிங் என் மூலியமாக சொல்லியிருக்காங்க. அதை தவறுன்னு சொல்கிறது அழுத்தமாக சொல்லி நானே ஜெயிலுக்கு போன படத்தில் அதிகமான பால்வளத்துறை அமைச்சர் ஜெயிலுக்கு போயிடுறாருல, அது தானே நியாயம் தானே? மற்ற நடிகர்களுக்கு கொடுக்குற குரல் கொடுக்கறது விஜய்க்கு யாரும் கொடுக்க மற்ற நடிகர்களை போய் கேளுங்க. நான் வந்து இதுக்கெல்லாம் சென்சார் போர்டுக்கு என்றைக்குமே நான் குரல் கொடுத்தது கிடையாதுங்க. சென்சார் போர்டு எடுக்கின்ற முடிவுக்கு அதான் சொன்னேன். அடங்காத படத்துக்கு இருக்கிற எல்லா நடிகர்களையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லி குரல் கொடுக்க சொல்லுங்கள். அந்த தயாரிப்பாளருக்கு எடுத்த 10 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காரு. அந்த படம் 4 வருஷமாக கிடப்பில் தானே கிடக்கு. செல்வமணி எடுத்த படம் ஒன்று ரொம்ப நாளாக ராஜீவ்காந்தி வச்சு மர்டர் கேஸ் ஒன்று எடுத்தார்ல, இன்றைக்கி ரிலீஸ் ஆகலையே. அப்போ யாராச்சும் குரல் கொடுங்களேன். ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி கேட்க முடியாது. எவருக்கு வெறுப்பு எல்லாருக்கும் இருக்கும். they want to make it political or not political is their prerogative. Everybody's got individual rights, freedom of speech under article 19 and 19A.
அதுபடி யார் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல அவசியம் எனக்கும் கிடையாது இல்லையா? இப்போ இந்த பராசக்தி படம் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான படமாக வந்திருக்குது. அதுக்கு இப்போ வந்து சென்சார் போர்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜனநாயகத்தை வந்து சென்சார் போர்டு அனுமதி கொடுக்காத வந்து பிஜேபி கூட்டணி விஷயம் தெரிஞ்சனால சொல்கிறேன். பராசக்தி படத்தில் வந்து அவங்க வந்து கட்சி கொடுத்து அதை வந்து மியூட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அது ஆர்சி அதுவும் ரிவைசிங் கமிட்டி தான் போயிருக்கு. ரிவைசிங் கமிட்டி போன பிறகு தான் US 16 சர்டிஃபிகேட் கொடுத்து தான் கேள்விப்பட்டேன். ஸோ ரிவைசிங் கமிட்டி போகாமல் அது வெளியிடலை. There has been some objection. That objection has been clarified, and whatever has been told to remove and whatever has been told to mute, they have done it and they are going for certificate. கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசு வந்து நலத்திட்ட உதவிகள் நடக்கிற நிகழ்ச்சியில் கூட சினிமா நட்சத்திரங்களை வச்சு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு படம் வெளியிட்டு ஒரு சினிமா வெளியிடுற மாதிரி பண்ணுறாங்க. இந்த இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து ஒரு யுக்தியாக தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது. எவ்ரி பார்ட்டி has got a different way to approach the people towards elections. அவ்வளோதான். நான் போட்டியிடுற வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேங்க. ஏன்னா நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான உழைப்பை தர வேண்டும் என்று நினைக்கிறேன். என் கூட பயணித்த நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன். அவங்க மந்திரியாக போய் உட்காந்து நான் சந்தோஷப்படுவேன். என் கூட பயணித்தவர் 30-35 ஆண்டு காலமாக பயணித்தவர் நிறைய பேர் என்னுடன் சேர்ந்து இந்த இயக்கத்தில் இணைந்து விட்டார்கள். அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன். அவர்களுக்காக மட்டுமல்ல, இந்த கூட்டணி வந்து என்டிஏ கூட்டணிக்காக எங்கள் மேலிடம் சொன்ன பிறகு அதுக்கான வேலைகள் வேறு. 100% it is politicized. That is why you are asking this question. It is being politicized. Why are you asking Jananayagam? Why are you asking about Parasakti? Why are you asking movies? And the society needs so much to be done. The utopian dream of a people has to be achieved. How are you going to do that? 10 லட்சம் கோடி கடன் தமிழக அரசில் இருக்குது. அதை பற்றி யாரும் கேளுங்க. எப்படி பண்ண போகிறோன்னு கேளுங்க. சைனா, பிரேசில் அண்ட் இந்தியா வந்து ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்க போகுது. 500 மசோதா ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் இஸ் சப்போர்ட்டிங் தட். 500% போட்டால் இண்டஸ்ட்ரியல் நாசமாயிடுமா? அதை கேளுங்க. These are things that people should know. நாட் அபவுட் ஜனநாயகம் சர்டிஃபிகேஷன் பொலிட்டிசைஸ் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டுங்க. முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது வர 30 நாட்களுக்கு வந்து தமிழக அரசு சார்பில் தன்னார்வலர் குழு நியமிக்க போகிறோம். அவங்க எல்லா பொதுமக்களை சந்திக்கிறாங்க. பொதுமக்கள் தங்களுடைய கனவுகளை சொல்லுங்கள். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 30 ஆண்டுகளுக்கான கனவு திட்டம் வந்து விரைவில் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அது அவங்க சொல்கிறது நியாயம் தானே. ஒரு கட்சியாக இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறது. இதுக்கு ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஆட்சி முடிய போகிற நேரத்தில் இந்த ஒரு இது அறிவிப்பு இல்லை. இது வரைக்கும் என்ன செயல்பட்டுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணால் தான் மக்களிடம் வந்து வாக்குகள் வாங்க முடியும்னு நினைக்கிறார் என்னமோ. அது திட்டம் தீட்டுவது டுவர்ட்ஸ் எலெக்ஷன் தான் திட்டம். அதே போல ஒரு நிகழ்ச்சியில் அமித்ஷாவா அவதூறு ஷாவா அப்படிங்கிற பேசுகிறாங்க. See, all this personal remark hitting below the belt-லாம் நம்ம வந்து அவங்க பேசுகிறவங்க வந்து யோசனை பண்ணி பார்க்கணும். நான் இது பேசுனா இந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி இருக்குல்ல, திஸ் வில் கெட் டிசிபேட்டட். இன்றைக்கி நம்ம வந்து கார்பன் கிரெடிட்ஸ் ரெடியூசிங் கார்பன் அண்ட் டேக்கிங் த குளோபல் வார்மிங் வந்து 1.5 degrees கிட்ட ரீச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே போனால் நான் வந்து பெரிய வந்து சீரழிவு வரும் அப்படின்றத சுட்டி காட்டுவதற்காக நிகழ்கின்ற நிகழ்வு. எனக்கு வந்து நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு 2000 ப்ரெஸ்ஸு ஒரு பெரிய ஆடிட்டோரியம் புக் பண்ணி கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து அடுத்த மாதம் வச்சிங்கன்னா நீங்கள் கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் தைரியமாகவும் நியாயமாகவும் எஜுகேட்டிவாகவும் மக்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி என்ன ப்ரொமோட் பண்ணுறீங்களா? நான் வந்து 2000 பேருக்கு பதில் சொல்ல தயார். சொல்லுங்கண்ணா, போதுண்ணா, போய் சாப்பிடுங்கண்ணா, வசிக்குதுண்ணா. நான் வந்து படங்களை பார்த்த பிறகு நான் சொல்கிறேன். இல்லை, எந்த படம் நல்லா இருக்குன்னு பார்ப்பேன். தமிழகத்தில் விஜய் அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக உருவாயிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கருத்து எப்படி? அது வந்து அரசியல் வந்து தேர்தல் வந்து நின்ன பிறகு சொல்ல வேண்டிய கருத்தை நீங்கள் முதலே சொல்கிறீங்க. இட் இஸ் கால் இவங்க லாயராக இருந்திருக்காங்க, லாயர் தான் அவங்க. இட்ஸ் லைக் லீடிங் விட்னஸ். அது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. இருக்கான்னு வந்து பார்ப்போம். நன்றி ஐயா.